ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான பப்ளிக் எக்ஸாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான். ஆனால் உங்களுக்கு 100% சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் என்னென்ன படிச்சிருக்கணுங்கிறது ஃபுல்லாகவே சொல்லிடுவேன். இல்லை நான் வீடியோ பார்க்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, இது பிடிஎஃபாக கொடுத்துருங்க அப்படின்னம்னா, இது கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பர் 8072021998. இந்த பிடிஎஃப் கொஸ்டின் வித் ஆன்சரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. எனக்கு ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட ப்ரொவைட் பண்ணிடுறேன். கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 46 நெடுவினா வரைக்குமே இம்பார்ட்டன்ட் மட்டுமே இருக்கும். 100% வெறும் 36 பேஜ் தான். ஆனால் உங்களை சென்டம் ஸ்கோர் பண்ண வச்சிடலாம். இது போக புக்கின் சைட்லேருந்து கேட்கக்கூடிய ஒன் வேர்டு புணர்ச்சி பகுபத உறுப்பு இலக்கணம் இதுவும் சேர்த்தே கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இயல் 1ல் இருக்கக்கூடிய எண்ணமை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகு, அடுத்து இனம் மொழி குறித்த ரசூல் கம்சுதோ பார்வை வரிசையாகவே உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்துருவேன். பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்தியாது, காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது, காவடி சிந்து என்பது யாது, தமிழர்கள் புகழ் பலியை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா திருக்குறள் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 3 படிச்சிருக்கணும். எப்போது மருந்து தேவையில்லை, மருந்து எதுவும் மருந்து மரமாக இருப்பவர் யார், சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை, இது 3. அடுத்து உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை. நான் இப்போ மார்க் பண்ண கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா உங்களால் செயலில் அட்டன் பண்ண வேண்டிய 3 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது உரைநடை பகுதியில் நீங்கள் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு, ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து, இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள், நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் ஜீவானந்தம் பேச்சுடன் ஓமையை ஒப்பிட்டு எழுதுக. ஆக்சுவலாக உங்களுக்கு 5 தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 5 மட்டுமே போதுமா அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 5 மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அடுத்து சிறுவினால் நீங்கள் 2 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இது கொஸ்டின் வித் ஆன்சரோட பப்ளிக் எக்ஸாமில் எந்த பேட்டர்னில் உங்களுக்கு கே ஆன்சர் கொடுப்பாங்களோ அதே பேட்டர்னில் உங்களுக்கு ஆன்சர் டைப் பண்ணி கொடுத்துருவேன். 10% நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வேணும்னா என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 34 வரைக்கும் செயலில் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. காற்றில் ஆடும் பில்வோடிகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது, ஐங்குறு 100 சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருளை அட்டவணைப்படுத்துக, தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து, அறிவும் ஒழுக்கமும் அதை விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னம்னா சிங்கி பெற்ற பரிசு பொருள்களும், உயர்தமிழை உயிரென்று போற்றுமின் இடம் சுட்டி பொருள் விளக்கம், இதுலேயும் 5 மார்க் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 34 வரைக்கும். ஆனால் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இது லாஸ்ட்டு 1 டே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ஒரு நாளில் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸும் அது போக ஸ்லோ லேர்னர்ஸும் நாங்களும் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக முடியும். நான் கொடுத்துருக்க இந்த கேள்விகள் எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னம்னா 100% முடியும். அடுத்தது செருவினா 35லேருந்து நீங்கள் உரைநடை பகுதியில் அட்டன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இன்னும் கம்மி பண்ணிடுறேன். 4 கொஸ்டின் மட்டும் தர்றேன், 4 போதுமானது. என்னுயிர் தமிழ் என்பேன் என்னும் தலைப்பில் நீர் கொண்டுள்ள மொழிப்பற்று, வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது, ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி, இந்த 4 மட்டும் படிச்சுக்கோங்க. பிரஸ்கோ ஓவியம் கற்றளி கோயில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஒரு வேலை இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. பிரஸ்கோ என்றால் இத்தாலி சொல்லுக்கு புதுமை, சுண்ணாம்பு காரப்பூச்சு அதற்கு மேல் வரையப்படும் ஓவியம், ஈரம் காய்வதற்கு முன்பு வரையப்படும் ஓவியத்திற்கு பிரஸ்கோ ஓவியம்னு பேர். எடுத்துக்காட்டு எல்லோரா ஜனதா. கற்றளி அப்படின்னம்னா செங்கல்ல 1க்கு மேலே 1 வச்சு அடுக்கி கட்டுற மாதிரி கருங்கல்ல 1க்கு மேலே வச்சு 1 அடுக்கி வச்சு கட்டுறதுக்கு கற்றளின்னு பேர். எடுத்துக்காட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அணி இலக்கணம். அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 12க்கு ஒரு 3 சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 11க்கு இந்த 3 போதுமானது. தீயினால் சுட்டமுன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவிடு அல்லது வேற்றுமையணி சான்றுடன் விளக்குக, சொற்பொருள் பின்வரும் நிலையணியை சான்றுடன் விளக்குக, உருவக அணியை சான்றுடன் விளக்குக. தீயினால் சுட்டமுன் இதுக்கு, சொற்பொருள் பின்வரும் நிலையணிக்கு வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல், உருவக அணிக்கு இரவெண்ணும் ஏமாப்பில் தோணி கரவெண்ணும் பார்த்தாக்க பக்குவிடும். இந்த குறள் எழுதியிருக்கணும், அதற்கான விளக்கம் எழுதியிருக்கணும். 40ஆம் நம்பருக்கு நீங்கள் நயம்பாராட்டல் எழுதி பழகிக்கங்க. நயம்பாராட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத வேண்டிய தலைப்புகள் என்ன அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு மைய கருத்து, அடுத்து திரண்ட கருத்து எழுதணும்னா எழுதிக்கங்க. திரண்ட கருத்து எழுதுனீங்கன்னா ஒரு பக்கம் வரும், அதனால் திரண்ட கருத்து எழுதிருங்க. எதுகை, எதுகை என்றால் 2ஆம் எழுத்து ஒன்றி வர்ற 2 வார்த்தை எடுத்து எழுதணும். இப்போ உதாரணத்திற்கு கனி பனி, இது 2 எதுகை சொற்கள். அதேமாரி நனி இனி, இது 2 எதுகை சொற்கள்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா மோனை. மோனை அப்படின்னு சொல்லும்போது முதல் எழுத்து ஒன்றாக வரக்கூடியதை மோனைன்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஒன்றாக வரக்கூடிய சொற்களுக்கு கனி, களை. புரியுங்களா? இதில் கனிங்கிறதுல முதல் எழுத்துக்கா, களை அப்படிங்கிறதுல முதல் எழுத்துக்கா. இதை வந்து நம்ம எதுக்கு எழுதலாம் அப்படின்னம்னா மோனை சொற்களுக்கு எடுத்து எழுதலாம். மோனைக்கு அப்புறமா இயைபு. இயைபு அப்படின்னம்னா ஈற்று சீர் மட்டும் பார்க்கணும், இந்த கடைசி சீர் மட்டும் பார்க்கணும். புரியுங்களா? இதை வந்து ரைமிங் சீம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை எடுத்து எழுதணும். இப்போ உதாரணத்திற்கு சாரும் சுவையும் எழுதலாம், சுவையும் நீரும் எழுதலாம், நீரும் எனினும் எழுதலாம். புரியுங்களா? சுவையும் சாரும் இதெல்லாம். இப்போ உதாரணத்துக்கு இயைபுன்னு போட்டு இது மட்டும் எழுதினீங்கன்னா கூட போதும். சாரும் சுவையும் அப்படின்னு எழுதி அந்த உம்முங்கிறத அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருங்க. இது மோனைக்கு. அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த அணியை மட்டும் எழுதினா போதும். அணின்னு போட்டு இயல்பு நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணின்னு மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். புரியுங்களா? இதுதான் நயம்பாரட்டல் எழுதுறதுக்கான சரியான முறை. இதை நயம்பாரட்டல் திரண்ட மைய கருத்து ஒரு வரியில் எழுதுகிறோம். திரண்ட கருத்து என்னன்னு சொல்லும்போது, திரண்ட கருத்து அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய முழு பொருள். புரியுங்களா? பாடலினுடைய முழு பொருள் தரல அப்படின்னம்னா அப்படியே அந்த பாட்டை பேராகிராஃப் மாதிரி எழுதி வச்சுருங்க. மைய கருத்து அப்படிங்கிறது இந்த பாடலை பார்க்கும்போதே தெரியும். தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி கவிஞர் இப்பாடலில் பாடியுள்ளார். ஒரு வரியில் மைய கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் தருக. இது மட்டுமே போதுமானது கொஸ்டின் நம்பர் 43 அட்டன் பண்ணுறதுக்கு. நான் சொன்ன மேலே இருக்கக்கூடிய மூணையுமே படிச்சிருந்தீங்கன்னா இந்த தமிழாக்கம் நமக்கு தேவையில்லை. இந்த 42 பார்த்தீங்க அப்படின்னம்னா சொந்த நடையில் ஒரு கவிதை எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா 42ஆம் நம்பர் கேள்வியில் நான் மேலே சொல்கிறேன். இந்த வீடியோ ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் நெடுவினா சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன் லாஸ்ட்டில் என்ன கேட்குறாங்கிறது. அடுத்தது 7 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்தோன்னே அப்படி வெளியே போயிடாதீங்க. 7 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 7 2 மார்க்கில் எது 10% கேட்பாங்கிறது நான் அதை சேர்த்தே சொல்லிடுறேன். அப்படி தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். 44 கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் ஒரு நெடுவினா. வாழ்வின் உறுதுணைக்கு நீங்கள் விரும்பும் கட்டுரை ஒரு நெடுவினா. அடக்கமுடைமை ஒருவனை வாழ்வின் உயர்த்தும் ஒரு நெடுவினா. இந்த 3 மட்டுமே படிச்சிருந்தா உங்களால் கொஸ்டின் நம்பர் 44 அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? அடுத்து 45 அட்டன் பண்ணுறதுக்கு இந்த நாளும் படிச்சிருக்கணும். பௌத்த கல்வி மரபு வழி கல்வி முறைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம், கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர், தஞ்சை பெரிய கோயிலுக்கு, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியை எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள், இந்த 3. அடுத்து சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக 4. அடுத்தது துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் இது 4 முக்கியமானது. யானை டாக்டர், வாடிவாசல், பிம்பம், நர்த்தகி நடராஜன். எனக்கு என்னவோ இந்த வட்டம் பிம்பமும், ஏன்னா இந்த 4 தான் நான் எழுத வேண்டிய 2 வருமா அப்படின்னம்னா இந்த 4ல் 1 நீங்கள் எழுத வேண்டியதில் கண்டிப்பாக வரும். இதுக்கு அல்லது கொஸ்டினில் நான் இது 4மே படிக்கலை, நான் வேறு எந்த இது படிக்கிறது அப்படின்னம்னா இது போக ஆப்போசிட்டில் இருக்கிறதுல சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சிம்பொனி தமிழர், ஆஸ்கார் தமிழருங்கிறது இப்போ 2யுமே கேட்காம 2ல் ஏதாவது ஒரு பேர் கொடுத்து கேட்குறாங்க. அதனால் அதை படிக்காதவங்க ஒருவேளை அதையும் படிச்சுக்கலாம். புரியுங்களா? அடிஷனலாக அதையும் படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்தது 7 2 மார்க் கொஸ்டின் பார்த்துலாமா? இல்லைன்னா அந்த 7 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுங்களா? இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன் 11க்கு. இல்லை எனக்கு 4 மார்க் கொஸ்டின் நம்பர் 42ல் என்ன கேட்பாங்கன்றது தெரியணும் அப்படின்னம்னா உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 197 இதை பார்த்துக்க. வேவு வார்த்திடுவான் ஓசையின்றி சென்றிடுவான். ஆளின்னு கொடுத்துருவாங்க, அகம்னு கொடுத்துருவாங்க, மானம், தாரி, ஆள். ஆளின்னு வரும்போது ஓசையின்றி செல்லக்கூடியவர் உளவாளி அப்படின்னு எழுதணும். உளவாளி இதுக்கு ஆன்சர். அறிவை தேடி போகும் இடம் அகம்னு கொடுத்துருக்காங்க, நூலகம், நூல் கூட்டல் அகம். மானம்னு கொடுத்துருக்காங்க, வருமானம், வருமானம். இதில் வேடம் போட்டவன் தாரி, வேடதாரி, பட்டம் வாங்கியவன் கொடுத்துருக்காங்க, பட்டதாரி அப்படின்னு எழுதணும். அடுத்தது அளந்து கொட்டிடுவன், அகமலையில் தந்திடுவன், படியால். படியை வச்சு அளந்து கொடுக்குறாங்க இல்லையா, படியால் அப்படிங்கிறது எழுதியிருக்கணும். இது ஒரு 4 மார்க் கொஸ்டின் 42ல் கேட்பாங்க. இல்லைன்னா இது புதிரிக்கான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. மேலே இருக்கிற ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. இதை நேருக்கு நேரம் எடுத்து எழுதணும். எலியும் நுழையும், எழிலரசியின் கையும் நுழையும், வலை. அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு குழாவும் குடிக்கலாம், கம்பு. கண்ணிலும் எழுதலாம், வெண் தாளிலும் எழுதலாம், மை. அறிவின் பெயர், அம்புலியின் பெயர், மதி. பூவின் உறுப்பு, புன்னகையின் பிறப்பிடமும் நானே, இதழ். வண்டியைக்கும் பெருங்கப்பலையும் தாங்கும், ஆளி. நேருக்கு நேரம் எடுத்து எழுதியிருக்கணும். இது 4 மார்க்லையும் கேட்பாங்க, 2 மார்க்லையும் கேட்பாங்க. அதுமாதிரி இது இம்பார்ட்டன்ட். இது 4ல் இது 7ல் ஏதாவது 2 கேட்பாங்க, 2ல் ஏதாவது 1 பரிச்சையில் எழுதணும். உதாரணத்திற்கு கால்நடைன்னு கேட்குறாங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு தொடர்,
கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றேன். 2வது தொடர், கால் நடையாக நடந்து பள்ளிக்கு சென்றேன். கால்நடைன்னு சேர்த்து சொல்லும்போது அது ஒரு விலங்கை குறிக்குது. கால் நடையாக அப்படின்னு பிரித்து சொல்லும்போது அது ஒரு செயல்பாடை குறிக்குது. புரியுங்களா? அந்த அமைப்பில் இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். அடுத்தது, குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. இதில் 10% வரக்கூடியது. அதுமாதிரி இந்த வழி 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 கலை 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 அந்த 7 2 மார்க்கில் என்ன கேட்குறாங்கங்கிறதே நம்ம சொல்லிடலாம். இது 3 சொல்லிட்டேன்னா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த ஒவ்வொரு பயிர் வளர வேண்டும் தண்ணீர் மயில். 4 காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். 5 மிச்சம் 2 எழுதுறதுக்கு நீங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி படிச்சிருக்கணும். பேலன்ஸ் ஒரு கேள்வி இந்த 7ல் 1 கேட்பாங்க. இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய 4, இந்த 4ல் 1 உறுதியாக வந்துடும். 4ஐயும் படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா என்னுடைய நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.